வாரத்துக்கு 2வது களி சாப்பிடுவேன், ராகி களி. அதுக்கு தகுந்த குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அப்புறம் மட்டன் எல்லாம் வெள்ளாட்டு கறி எடுத்தா நல்லா அது எந்த தப்பு மேல பல தாளை திங்குது, சீக்கிரம் இருந்தாலும் கூட போகிடும். அதை வச்சு சாப்பிட்டு இலையில தான் நான் சாப்பிடுறது. எத்தனை வருஷமா இலையில மட்டுமே சாப்பிடுறீங்க? 1970 இப்போ வரைக்கும் இலையில மட்டுமே. ஆமா, காசிக்கு 5வது போயிருக்கிறேன். காசியில போய் குளிச்சுட்டு வந்ததுனால ஒரு இலையில சாப்பிடக்கூடாது. அப்புறம் தேம்பலையில, அப்புறம் காயில பாகக்காய் சாப்பிடறது இல்லை, பழத்துல ஐவேல் பழம் அது சாப்பிடறது இல்லை. உங்களுக்கு 105 வயசு ஆயிடுச்சு, எல்லா பல்லு இருக்கு, எல்லாமே வந்து இயற்கையா வந்த பல்லா பாட்டி? இல்ல பல்லு வச்சு அதுவும் கூட தேய்ச்சி போச்சு கொஞ்சம். ஆனா இங்க எல்லாம் சாப்பிடலாம். இது வந்து வச்ச பல்லு தான். உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு பிபி சுகர்லாம் உண்டா? பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எந்த தப்பும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, நல்ல உடம்பு வச்சு. பெரிய விஷயம் பாட்டி. நீ 40 வயசுல சுகர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் போயிட்டு இருக்காங்களா? அது போட்டிருக்காங்க. அவ எல்லாம் கண்டதையும் கடிதி தின்னு. நான் அப்படி இல்லை, காலையில தோசையோ இட்லியோ, ஒரு தோசை இல்லாட்டி ஒரு நாளைக்கு அந்த சாம்பாரெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா அந்த ஒரு அரை தோசையும் கூட திங்க மாட்டேன். அப்புறம் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் சாப்பாடு செய்தா அது காரம் இல்லாம சோறு இருந்தா இத்தனை குழம்புல, இத்தனை ரசத்துல, இத்தனை தயிர் ஊற்றி குடிச்சுக்கலாம். அப்புறம் அது சாப்பிட ராத்திரி 9 மணிக்கு சுட சுட ஏதோ ஒரு டிஃபன். சோறு வந்து சட்டியில வைப்பீங்களா இல்ல குக்கரா? இப்பெல்லாம் சட்டியே இல்லை. உங்க வீட்லயும் இல்லையா? போ சரியா போச்சு. உங்க வீட்லயும் இல்ல, ஒருத்தர் கொண்டு வரதும் இல்லை. யாரோ பழைய காலத்துல ஒருத்தர் கமுத்தி வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல இன்னும் சில வீட்டுல வந்து சட்டில வைக்கிறாங்க, சில வீட்டுல தான் வந்து குக்கர். அது ஒவ்வொருத்தரும் இது இருக்கணும் நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துக்காரருக்கு நாகரிகம் ஒண்ணு இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும், நாகரிகமா அப்படின்னு செய்யறாங்க. அதனால உண்மையில பிள்ளை பாதுகளுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்பெல்லாம் ஒருத்தர் நாங்கெல்லாம் படிக்கிற போது பள்ளிக்கூடம் இல்லை, இந்த மழைன்னு போட்டிங்க இதுல ஆனாவன்னு எழுதுவேன். மணல்ல ஆனாவன்னு எழுதுவேன். அப்புறம் புளியங்கொட்டை அது வச்சு ஆனாவன செய்வாங்க. அன்னைக்கு ஒரு வாய்ப்பாடு 15 பைசா 10 பைசா, ஒரு 40 பக்கம் நோட்டு அது 10 பைசா அன்னைக்கு. அப்புறம் ஒரு சிலேடு பென்சில், இதுல ஒரு சிலேடு கொடுத்து இந்த பென்சில் 4 பிப்பாங்க. அது அந்த பசங்களுக்கு கொடுத்தா திங்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த காலத்துல ஒண்ணு இல்லை. அந்த பென்சில் இப்படி வாயில் வச்சுட்டு கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுருவாங்க.